நீதிபதிகள் மீது லோக்பால் அமைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி மீது லோக்பால் அமைப்பு வழக்கு பதிவு செய்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். லோக்பால் அமைப்பின் நடவடிக்கை நீதித்துறையின் சுதந்திரம் தொடர்பான மிக முக்கிய பிரச்சினை என்றும் ஒன்றிய அரசுக்கும் லோக்பால் அமைப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிபதிகள் மீது லோக்பால் அமைப்பு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். பால்முருகன், வணக்கம். கூடுதல் விவரம். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது லோக்பால் அமைப்பு வழக்கு பதிவு செய்வதற்கு எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தற்போது உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கை விசாரிப்பதற்காக இந்த உச்சநீதிமன்றத்தில் அமர்வு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மீது ஊழல் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை விசாரித்த அமைப்பானது அவர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு கடந்த 27ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் லோக்பால் அமைப்பு இந்த விவகாரத்தை உடனடியாக உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பி வைத்தது. அந்த வழக்கு பதிவையும் நிறுத்தி வைப்பதாகவும் லோக்பால் அமைப்பு கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றமானது இந்த விவகாரத்தில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கை விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் இந்த சிறப்பு அமர்வு அமைத்திருந்தது. அந்த அமர்வு வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் அல்பராஜி இந்த பிரச்சனை மிக முக்கிய பிரச்சனை, இதற்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் லோக்பால் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் இந்த விவகாரம் என்பது நீதித்துறை சுதந்திரம் மீது சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே லோக்பால் அமைப்பானது நீதிபதிகள் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு ஏதுவாக சட்டம் இயற்றப்பட வேண்டியது அவசியம் என்று கருத்து தெரிவித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசும் லோக்பால் அமைப்பும் உடனடியாக பதில் தெரிவிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கு தற்போது மார்ச் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புகார் அளிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய பெயரை வெளிப்படுத்தக்கூடாது என்று லோக்பால் அமைப்புக்கும் புகார்தாரருக்கும் தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.